கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம நருட்டோ அனிமேல பவர்ஃபுல்லான கிளான்ல ஒன்னு தான் உசுமாக்கி கிளான். அப்படி இந்த கிளானுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கறத பத்தி இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க உசுமாக்கி கிளானோட உண்மையான கதை என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட பவர்ஸ் பத்தி பார்க்கலாம். உசுமாக்கி கிளான்ல இருக்க எல்லாருமே சீலிங் ஜுட்ஸ்ல கை தேர்ந்தவங்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அஷிரா ஒட்சுட்சுகியோட நேரடி வம்சாவளியினராகவும் இருந்ததால அவங்களுக்கு நம்ப முடியாத அளவுக்கு வலிமையான உயிர் சக்திகளும் அதுக்கப்புறம் டெயில் பீஸ்ட கூட அடக்குற அளவுக்கு திறன் கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அளவற்ற சக்கராவும் மத்த ஷினோபிங்களை விட நீண்ட நாள் வாழ்றதும் அதோட எல்லாரையும் அச்சப்படுத்தும் சீலிங் ஜுட்ஸோட எண்ணற்ற பவர்ஸ் இருந்ததால அந்த கிளானே ரொம்பவும் சக்தி வாய்ந்ததா கருதப்பட்டுச்சு. இந்த பவர்ஸ்னால தான் அந்த கிராமமே அழிக்கப்படுவதற்கு வழிவகுத்துச்சு. அதுக்கப்புறம் ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல அவங்களுக்கு நெருங்கிய அளவுக்கு வரலாற்று ரீதியான கூட்டணி இருந்ததால அவங்களுடைய ஒருங்கிணைந்த சக்தி வந்து கொனோகாவை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு மத்த நாடுகள்லாம் ரொம்பவே பயந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நிஞ்சா வாரப்போ அந்த போரை தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு உசுமாக்கி கிளானை சுத்தி இருக்க எல்லா கிராமமும் சேர்ந்து அவங்களை அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. இவங்களுக்கு நடந்த நிலைமை வந்து வேற யாருக்குமே வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்ல இவங்க எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்கன்னா இவங்களை தோக்கடிக்கிறதுக்காக மத்த நாடுகள்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கும். சரி ஓகே, உங்களுக்கு உசுமாக்கி கிளானை பிடிக்குன்னா ஃபயர் சிம்பிள்ல கமாண்ட போட்டுருங்க.